வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாமக்கல் மாவட்ட காவல்துறைக்கு வெளிமாநிலத்திலிருந்து போதை மாத்திரை கடத்தி வந்து விற்பது தொடர்பாக ஒரு ரகசிய தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையில் ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு செய்யப்பட்டு வந்தது. அந்த குழுவினுடைய தீவிர விசாரணையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து குரியர் சர்வீஸ் மூலமாக போதை மாத்திரை இந்த பகுதியில் சப்ளை செய்யப்பட்டு இங்கிருந்து மற்றவர்கள் மூலமாக விற்பனை செய்வது தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் 15 நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த போதை கும்பலுக்கு மாத்திரைகளை குரியர் மூலமாக அனுப்பி வைத்து இதற்கு மூளையாக செயல்பட்ட தினேஷ்குமார் சௌத்ரி என்ற நபர் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டு இன்று இங்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இவரிடம் விசாரணை செய்து மேலும் 3 இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் நீதிமன்ற காவலுக்கு இன்றே உட்படுத்தப்படுவர். மேலும் இவர்களுடைய வங்கி கணக்குகள் மற்ற பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஆதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரின் மீது போதைப் பொருட்களை கடத்தி விற்றது தொடர்பாக நம்ம குண்டர் சட்டம்ல அது டிடென்ஷன் சொல்லுவாங்க. ட்ரக் பெட்லர்ஸ்க்கு அந்த ட்ரக் இதில் இன்வால்வ் ஆனவங்களுக்கான டிடென்ஷன், அதுவும் குண்டாஸ் ஈக்குவல் தான். குண்டாஸ் தான் சொல்லுவோம். அதை என்ன சொல்லணும்னா ஆக்ட் 14 டிடென்ஷனுக்கு வேறு கேட்டகரி இருக்குது. குண்டாஸ்க்கும் பண்ணுவோம், ட்ரக் பெட்லர்ஸ்க்கும் பண்ணுவோம், கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மீது பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இதில் இவங்களை ட்ரக் கேட்டகரியில் கம்பல்சரி டிடென்ஷன் பண்ணுவோம். நமக்கு இங்கேருந்து குரியர் சர்வீஸ் மூலமாக அந்த பார்சல் அது எப்படி வந்தது என்ன ஏதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணதில் அந்த நபர் யார், இதற்கு மூலையாக செயல்பட்ட நபர் எங்கே இருக்கான்னு சொல்லி எல்லா தகவல்களையும் திரட்டி இங்கேருந்து ஒரு டீம் நேற்று அனுப்பணும். அந்த டீம் அங்கே போயிட்டு நம்ம கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கே அவங்கள செக்யூர் பண்ணிவிட்டு நைட்டாகவே கிளம்பி இன்றைக்கி மார்னிங் இங்கே ரீச் ஆகிட்டு இப்போ ஈவினிங் இங்கே சேர்ந்துட்டான். நம்ம மாவட்ட காவல்துறை பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்ததுனால இன்று ஒரு தகவல் வந்தால் கூட அதன் அடிப்படையில் நம்ம தீவிரமாக விசாரணை செஞ்சு அதை முற்றிலுமாக எந்த ஒரு போதைப் பொருள் இல்லாத அளவுக்கு நம்ம மாவட்டத்தை உருவாக்கிக்கிட்டு வர்றோம். அதில் மிக முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம். ஒவ்வொரு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலையும் இருக்கிற அனைத்து பள்ளிகள் அனைத்து கல்லூரிகளையும் அந்தந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அந்த காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், அதே போல் முதல்நிலை 2ஆம் நிலை காவலர்கள் அனைவரையும் கொண்டு ஒரு குழு உருவாக்கியிருக்கோம். இவங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த போதைப் பொருட்களை எந்த வகையிலலாம் மாணவர்களை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் அதில் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும், அப்படி ஏதாச்சும் அவங்களுக்கு தகவல் கிடைச்சா எப்படி நம்ம போலீஸ்க்கு அவங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்கூலில் இருக்க ஆசிரியர்கள் மூலமாக ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த ஆசிரியர்களும் அதை தொடர்ந்து கண்காணித்து நமக்கு தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக பிடிச்சிருக்கோம். பட் இந்த அளவுக்கு இந்த டீமை ஹோல் நெட்வொர்க்கை அதோட ஆரிஜின் எங்கே இருக்குது, அகமதாபாத்லேருந்து நம்ம குஜராத் மாநிலம் அகமதாபாத்லேருந்து அது ஆரிஜினேட் ஆகி வந்தது. அங்கேருந்து இங்கே கீழே லாஸ்ட் லெவலில் விற்பனை செஞ்சு அந்த விற்பனையாளர்கள் வரைக்கும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிப்போம். அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். ஒருத்தர் 2 பேர் அரெஸ்ட் பண்ணி விட்டால் அது ஸ்டாப் ஆகாது. கம்ப்ளீட்டாக அந்த நெட்வொர்க் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். இதை இன்னும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.